ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்ருக்கிறது தீபாவளி ஸ்பெஷல் தாங்க. தீபாவளி அப்படின்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம் தான். தீபாவளிக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, எந்த ஒரு விசேஷம் ஆனாலும் நம்ம வீட்டில் முதல்ல செய்கிறது ஸ்வீட் ஐட்டம் தான். ஸோ ஸ்பெஷலாக ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் நிறையவே நம்ம காயல் சமையல் பகுதியில் பார்த்துட்ருக்கோம். இன்னுமே இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரியான ஸ்வீட் தீபாவளிக்கு பண்ணாமல் இந்த முறை 2 யூடியூபர்ஸ் ரொம்ப ஒரு புதுவிதமான ஸ்வீட் ஐட்டம் நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ காயல் சமையல் பகுதியை தொடர்ந்து பாருங்கள். நிறைய யூடியூபர்ஸ் கொலாபரேஷன் வீடியோ நம்ம காயல் சமையல் பகுதியில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. தீபாவளி கொண்டாட்டம் ரெசிபீஸை நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 2 புதுவிதமான ரெசிபீஸ். அவங்களோட சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேம்ஜாம் வைப்ஸ். காயல் சமையல் தீபாவளி ஸ்பெஷல் பகுதியில் நாம் இன்னைக்கு சாக்லேட் வால்நட் ஃபட்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு டின் மில்க் மேட் சேர்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் 1/4 கப் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே பவுடர் சுகரும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சிடலாம். இப்போ நம்ம இது கூட 100 கிராம் பட்டர் சேர்த்துடலாம். ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது? சாக்லேட் இந்த மாதிரி திக்காகி வரும்போது நம்ம இப்போ அதில் வால்நட் சேர்த்துடலாம். வால்நட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரோஸ்டட் ஆல்மண்ட் சேர்த்துக்கோங்க. கிட்ஸ் பார்ட்டிஸ்லாம் இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ். இதை கையே எடுக்காம கிளறி விட்டுட்டே இருங்க, சாக்லேட் அப்படி திக்காகி வரும். பாருங்க, இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. சாக்லேட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நீங்க எந்த ட்ரேல செட் பண்ண போறீங்களோ அதை ரெடியா வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்கொயர் ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதும் உடனே அதுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கிளாஸியா எம்மியா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை வால்நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இதை இப்படியே ஆற விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி 1 hour ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இதை டின்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க எவ்வளோ ஃபட்ஜியா சீவியா வந்திருக்குன்னு. திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி அசத்திடலாம். இந்த சாக்லேட் வால்நட் ஃபட்ஜ் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேம்ஜாம் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காயல் சமையல் சேனல் மூலமா உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த காயல் சமையலுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நன்றி ஃபேம்ஜாம் வைப்ஸ். உங்களோட ரெசிபி ரொம்பவே புதுசாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு கோன். அதாவது இந்த மாதிரியான கோன் செஞ்சு உள்ளுக்குள்ளே ஸ்வீட் ஐட்டமை ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபியோட நேம் இனிப்பு கோன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். மைதா,
ஆயில், திருவுன தேங்காய், ட்வீட்டி ஃப்ரூட்னு கடையில் குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இல்லையா, அதில் க்ரீன் கலர், எல்லோ கலர், செர்ரி, சுகர், கட் பண்ணின கேஷ்யூ நட், கண்டென்ஸ்டு மில்க், பவுடர் சுகர், அப்புறமா ரோஸ் கலர் எசன்ஸ். இப்போ நம்ம எப்படி கோனுக்கான டோ செய்ய போகிறோன்னு பார்ப்போம். மைதா ஆட் பண்ணிக்கலாம், அதோட கொஞ்சம் பவுடர் சுகர், தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்ல சாஃப்டாக சப்பாத்தி டோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். நல்ல தின்னாக இந்த பார்த்துக்கன்னா அதனுடைய அன்இவன் எட்ஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி ஸ்கேல்ஸ் மாதிரி நம்ம ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது நம்மளோட கோன் மோல்டு. இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ரீசன் என்னென்னா ஃப்ரை பண்ணும்போது அப்போ தான் ஒட்டாமல் அப்படி வரும் ஈஸியாக. இதில் நம்ம அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல டைட்டாக கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் தண்ணி தொட்டு வச்சுக்கலாம், ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது அப்போ தான் கலண்டு வராமல் இருக்கும். ஃபோக்கை வச்சு ப்ரிக் பண்ணிக்க போகிறோம். ரீசன் என்னென்னா பூரி மாதிரி உப்பி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ நம்மளோட கோன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹாட் பேன் எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணி ஒவ்வொரு கோன்ஸாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மோல்டு தனியாக ஹீட் ஆனதும் கலண்டு வந்துடும். கலண்டு வரலை அப்படின்னா அதை ட்விஸ்ட் பண்ணி இப்படி எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும், எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டே, அதனால். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் கோன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திருவுன தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் ரோஸ் கலர் எசன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். இது ஒரு கலருக்காக தான், தேவையில்லைன்னா ஆப்ஷனல், தேவையில்லைன்னா விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதோ அது எதில் அதிகமாக வேணுமோ அதை தேவைக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ஸ்டு மில்க், நட்ஸு போடுறோம், மறுபடியும் கண்டென்ஸ்ட் மில்க்கு, ட்வீட்டி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம், க்ரீன் அண்ட் எல்லோ, மறுபடியும் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம், செர்ரி எடுத்து வச்சுக்கலாம். இதே சேம் ப்ராசஸையே அடுத்து வர எல்லா கோன்ஸ்க்கும் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்துக்குமே செர்ரி மேலே வச்சிங்கன்னா அது பார்க்க நல்ல டெக்கரேட்டிவாக நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்வீட் கோன்ஸ் ரெடி ஆகிட்டு. நன்றி தாஹிரா, அருமையான கோன் ஐட்டம் வித்தியாசமான முறையில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த 2 ஸ்வீட் ஐட்டமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். 2 பேரோட சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு அவங்க சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற இமெயில் ஐடியை நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.